தெரிஞ்சுதான் பிஜேபி இன்னைக்கு அவர் ஓரம் கட்டியிருக்கு. அவர் உள்ள வந்தாருன்னா கண்டிப்பாக எடப்பாடியை டிஸ்டர்ப் பண்ணுவார்னு ஏடிஎம்கே பயப்படுது. அவர் உள்ள நீங்கள் அவருக்கு ப்ராமினன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் அவரை ஓரம் கட்டியிருக்காங்க. அவர் வந்த பிறகு தான் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஒரு முகம் கிடைச்சது, ஒரு அக்செப்டன்ஸ் கிடைச்சது. அவர் செஞ்ச சில தவறுகள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கே நோண்டாமல் இருந்ததுன்னா, ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் கண்டினியூ ஆகுதுன்னா தமிழ்நாட்டில் ஒரு 10-12 சீட் அந்த அலைன்ஸ் ஜெயிச்சு. அவர் பேசின பேச்சால தான் எடப்பாடி வெளியில் போனார், டிஎம்கே ஸ்வீப் பண்ணிச்சு. அது தெரிஞ்சு தான் பிஜேபி இன்னைக்கு அவர் ஓரம் கட்டியிருக்கு. அவர் உள்ள வந்தாருன்னா கண்டிப்பாக எடப்பாடியை டிஸ்டர்ப் பண்ணுவார்னு ஏடிஎம்கே பயப்படுது. அவர் உள்ள நீங்கள் அவருக்கு ப்ராமினன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் அவரை ஓரம் கட்டியிருக்காங்க. அவரு நான் எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அது உறுதியான முடிவான்னு நமக்கு தெரியல. அவரை எலெக்ஷனில் நிற்க வைக்கணும்னு பிஜேபி ஹைகமாண்ட் பெருசாக ஆசைப்படுறதாவும் தெரியல. அவங்க நினச்சாங்கன்னா அவர் விருப்பத்தை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. நில்லுன்னா நீ நிற்கணும். ஆகவே அவர் இன்னைக்கு ஓரம் கட்டப்பட்டிருக்கிறான்னு சொல்கிறத விட அவரே தனித்து விடப்பட்டிருக்கிறார். அவர் விரும்பி ஏற்றுக்கிட்ட எக்ஸைலில் கூட அது இருக்கலாம். ஏன்னா திஸ் இஸ் brought it on his head. அவர் அங்கே சண்டை போட்டுக்கிட்டு எல்லாரோடையும் இன்னைக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் கண்டெஸ்ட் பண்ணுவாரான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அதற்கு வாய்ப்புகள் குறைவு என்று தான் நான் பார்க்கிறேன். பாமகவினுடைய பெரியவர் ராமதாஸ் ஐயா அவர்களும் சசிகலா அம்மா அவர்களும் இணைந்து அவங்களும் வேட்பாளர்களை நிறுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது யாருடைய ஓட்டையாவது அது பாதிக்குமா? அது இல்லை, அது பெருசாக எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ப்ராடர் பேட்டில் லைன்ஸ் வேர் ட்ரான். ஸோ இவங்க 2 பேராலையும் பெரிய சேதாரத்தை உண்டாக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. மேபி a couple of constituencies சிறிய அளவில் சில தொகுதிகளில் பண்ணலாம். பட் தட்ஸ் நாட் கோயிங் டு பி a கேம் சேஞ்சர். அவங்க ரொம்ப லேட்டாக தான் வராங்க உள்ள. ரெண்டாவது கம்ப்ளீட்லி காஸ்டிஸ்டாக வராங்க. அவங்க காஸ்டிஸ்ட் பார்ட்டிஸை தமிழ்நாடு மக்கள் அதன் அடிப்படையில் ஓட்டு போட்டதே கிடையாது. அப்படின்னா ராமதாஸ் என்னைக்கும் சிஎம் ஆயிருக்கணும், த மோஸ்ட் டாமினன்ட் கம்யூனிட்டி. அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. சசிகலா சம் ஸ்மால் இன்ஃப்ளூயன்ஸ் இன் ஃபியூ பாக்கெட்ஸ். ஏன்னா அதே அவங்க கம்யூனிட்டி ஓட்ஸும் டிடிவி கிட்ட ஹெவியாக இருக்குது. தெரிஞ்சுதான் பிஜேபி இன்னைக்கு அவர் ஓரம் கட்டியிருக்கு. அவர் உள்ள வந்தாருன்னா கண்டிப்பாக எடப்பாடியை டிஸ்டர்ப் பண்ணுவார்னு ஏடிஎம்கே பயப்படுது. அவர் உள்ள நீங்கள் அவருக்கு ப்ராமினன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் அவரை ஓரம் கட்டியிருக்காங்க. அவர் வந்த பிறகு தான் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஒரு முகம் கிடைச்சது, ஒரு அக்செப்டன்ஸ் கிடைச்சது. அவர் செஞ்ச சில தவறுகள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கே நோண்டாமல் இருந்ததுன்னா, ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் கண்டினியூ ஆகுதுன்னா தமிழ்நாட்டில் ஒரு 10-12 சீட் அந்த அலைன்ஸ் ஜெயிச்சு. அவர் பேசின பேச்சால தான் எடப்பாடி வெளியில் போனார், டிஎம்கே ஸ்வீப் பண்ணிச்சு. அது தெரிஞ்சு தான் பிஜேபி இன்னைக்கு அவர் ஓரம் கட்டியிருக்கு. அவர் உள்ள வந்தாருன்னா கண்டிப்பாக எடப்பாடியை டிஸ்டர்ப் பண்ணுவார்னு ஏடிஎம்கே பயப்படுது. அவர் உள்ள நீங்கள் அவருக்கு ப்ராமினன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் அவரை ஓரம் கட்டியிருக்காங்க. அவர் நான் எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அது உறுதியான முடிவான்னு நமக்கு தெரியல. அவரை எலெக்ஷனில் நிற்க வைக்கணும்னு பிஜேபி ஹைகமாண்ட் பெருசாக ஆசைப்படுறதாவும் தெரியல. அவங்க நினச்சாங்கன்னா அவர் விருப்பத்தை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. நில்லுன்னா நீ நிற்கணும். ஆகவே அவர் இன்னைக்கு ஓரம் கட்டப்பட்டிருக்கிறான்னு சொல்கிறத விட அவரே தனித்து விடப்பட்டிருக்கிறார். அவர் விரும்பி ஏற்றுக்கிட்ட எக்ஸைலில் கூட அது இருக்கலாம். ஏன்னா திஸ் இஸ் brought it on his head. அவர் அங்கே சண்டை போட்டுக்கிட்டு எல்லாரோடையும் இன்னைக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் கண்டெஸ்ட் பண்ணுவாரான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அதற்கு வாய்ப்புகள் குறைவு என்று தான் நான் பார்க்கிறேன். பாமகவினுடைய பெரியவர் ராமதாஸ் ஐயா அவர்களும் சசிகலா அம்மா அவர்களும் இணைந்து அவங்களும் வேட்பாளர்களை நிறுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது யாருடைய ஓட்டையாவது அது பாதிக்குமா? அது இல்லை, அது பெருசாக எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ப்ராடர் பேட்டில் லைன்ஸ் வேர் ட்ரான். ஸோ இவங்க 2 பேராலையும் பெரிய சேதாரத்தை உண்டாக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. மேபி a couple of constituencies சிறிய அளவில் சில தொகுதிகளில் பண்ணலாம். பட் தட்ஸ் நாட் கோயிங் டு பி a கேம் சேஞ்சர். அவங்க ரொம்ப லேட்டாக தான் வராங்க உள்ள. ரெண்டாவது கம்ப்ளீட்லி காஸ்டிஸ்டாக வராங்க. அவங்க காஸ்டிஸ்ட் பார்ட்டிஸை தமிழ்நாடு மக்கள் அதன் அடிப்படையில் ஓட்டு போட்டதே கிடையாது. அப்படின்னா ராமதாஸ் என்னைக்கும் சிஎம் ஆயிருக்கணும், த மோஸ்ட் டாமினன்ட் கம்யூனிட்டி. அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. சசிகலா சம் ஸ்மால் இன்ஃப்ளூயன்ஸ் இன் ஃபியூ பாக்கெட்ஸ். ஏன்னா அதே அவங்க கம்யூனிட்டி ஓட்ஸும் டிடிவி கிட்ட ஹெவியாக இருக்குது.